கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை லேவியராகமம் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் நான் உங்கள் மத்தியிலே உங்கள் நடுவிலே உலாவி வருகிற தேவனாக இருக்கிறேன். ஆண்டோடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய மகிமை இன்றைக்கி நம்ம மத்தியில் இருக்குது. உங்களை நடத்துகிறதா இருக்கிறது. அதான் உலாவி வருகிற தேவன். அதனால் நீங்கள் என் ஜனங்கள், நீங்கள் என்னுடைய பிள்ளைங்க. நான் உங்களை கைவிட மாட்டேன். நான் உங்களை நடத்துவேன். உங்களுடைய எல்லா தேவையிலையும் நான் சந்திப்பேன். குறையெல்லாம் நிறைவாக்குவேன். மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிற, என்னை நீ பின்பற்றுகிறபடியினாலே, என்னை நீ நோக்கி பார்க்கிறபடியினாலே நான் உனக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதான் நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீங்க. நானே தான் உனக்கு, நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ஒருவர் இல்லை, நானே அற்புதங்களை செய்கிற தேவன் என்று என்னை வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கையோட இந்த நாளை துவங்குங்க. நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழுங்க. ஆண்டவர் உங்களை தொடர்ந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.